20 ஆண்டுகளுக்கு மேல் தேடப்பட்டு வந்த மும்பை நிழல் உலக தாதா சோட்டா ராஜன் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டது தொடர்பாக நமது செய்தியாளர் கணபதியிடம் நாம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கணபதி, சோட்டா ராஜன் கைது செய்யப்பட்டிருப்பதன் முக்கியத்துவம் என்ன? அவர் மீது என்னென்ன வழக்குகள் இருக்கு? சோட்டா ராஜன் கைது செய்யப்பட்டிருப்பது இந்தியாவை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான திருப்பம் என உள்துறை அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகள் சொல்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட கொலை வழக்குகள், கடத்தல் வழக்குகள், கள்ளக்கடத்தல் வழக்குகள், போதை மருந்து வழக்குகள் போன்றவற்றிலே சோட்டா ராஜன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு பின்னர் சிபிஐ மூலமாக இன்டர்போலுக்கு அவரை கைது செய்ய வேண்டும், எங்கே கிடைத்தாலும் தகவல் கொடுக்க வேண்டும் என்று அலர்ட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பான ஒத்துழைப்பை காட்டுகிறது என உள்துறை அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகள் சொல்கிறார்கள். அதாவது ஆஸ்திரேலிய போலீஸுடைய ஒத்துழைப்பு, இந்தோனேஷியா போலீஸுடைய ஒத்துழைப்பு இரண்டும் இருந்ததன் காரணமாகத்தான் சோட்டா ராஜன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் துபாய், தாய்லாந்து போன்ற நாடுகளிலே தங்கி அங்கிருந்து தன்னுடைய நடவடிக்கைகளை நடத்தி வந்தது தெரிய வந்தது. அந்த சமயத்திலே அவரை கைது செய்ய முடியவில்லை. ஆனால் ஆஸ்திரேலியாவில் அவர் இருக்கிறார் என்பது சமீபத்திலே உறுதி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய இயற்பெயர் ராஜேந்திர சதாசிவ் நிகால்ஜி என்பதாகவும், மும்பையிலே பிறந்த இவர் பல்வேறு வழக்குகளை சம்பந்தப்பட்டிருக்கிறார். மிகவும் தேடப்பட்டு வந்த முக்கியமான குற்றவாளிகளில் ஒருவர் என்று கைது செய்யப்பட்டிருப்பதால் இவருடைய கைது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என உள்துறை அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகள் கருதுகிறார்கள். அவர் மீதான விசாரணை அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்படும்? நிச்சயமாக உடனடியாக அவர் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டு இங்கே நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு சிபிஐயால் விசாரிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த விசாரணையிலே பல்வேறு தகவல்கள் தெரிய வரலாம். மும்பையில் உள்ள தாதாக்கள் பற்றிய தகவல்கள், அங்கு நடக்கும் சட்டவிரோதமான தகவல்கள் போன்றவை தெரிய வரலாம். இதை தவிர தாவூத் இப்ராஹிம், அவருடன் சேர்ந்து செயல்பட்டு வரும் குற்றவாளிகள் போன்றவர்கள் பற்றிய தகவல்களும் கிடைக்கலாம் என சிபிஐ சேர்ந்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே ராஜன் இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டவுடன் அவருடன் தீவிர விசாரணை நடத்தப்படும் என தெரிகிறது. சரண்யா, இப்போ அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தினா தாதாக்கள் பற்றிய பல உண்மைகள், பல தகவல்கள் தெரிய வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. குறிப்பா தாவூத் இப்ராஹிம் குறித்த தகவல்கள் தெரிய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக. அதாவது மும்பையிலே இருந்த மிகவும் பெரிய பிரபல நிழலுலக தாதாவாக இருந்தவர் படா ராஜன் என்பவர் ஹைதராபாத்தை சேர்ந்த அவருடன் தான் முதலிலே சோட்டா ராஜன் வேலை செய்து வந்தார். அதாவது அவருக்காக பல குற்றச் செயல்களிலே ஈடுபட்டார். பின்னர் தாவூத் இப்ராஹிமுடன் இணைந்து மிகவும் பெரிய அளவிலே பல்வேறு குற்றச் செயல்களை செய்திருக்கிறார். தாவூத் இப்ராஹிமை போலவே இவரும் ஒரு கட்டத்திலே துபாய் சென்று அங்கிருந்து குற்ற நடவடிக்கைகளை இயக்கி வந்தார். ஆனால் பின்னர் தாவூத் கும்பலை சேர்ந்தவர்களுக்கும் இவருக்கும் பகைமை ஏற்பட்டது. அதன் காரணமாக இவர் பற்றி பல்வேறு தகவல்கள் தாவூதிடம் சென்றது. அதைத் தொடர்ந்து துபாயிலே இருந்தால் உயிருக்கு ஆபத்து என்று அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். பின்னர் மும்பையிலே தொடர் வெடிகுண்டு நடந்த போது அந்த குண்டு வெடிப்புக்கு காரணம் தாவூத் கும்பல் தான் என்று தெரிய வந்த போது, ஆகவே தான் அந்த கும்பலில் இருந்து பிரிவதாக சோட்டா ராஜன் அறிவித்து பல்வேறு தகவல்களை இந்திய போலீசுக்கும் ஐபிக்கும் தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் இந்திய போலீசுக்கு ஆதரவாக நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. ஆனால் அவர் வெளிநாடுகளிலே இருந்தார். இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதால் தாவூத் கும்பலை பற்றிய பல்வேறு தகவல்கள் இவர் மூலமாக தெரிய வரும். தாவூத் இப்ராஹிம் முக்கிய கூட்டாளிகள் யார், எங்கிருக்கிறார்கள் என்ற தகவல்களை தெரிய வரலாம் என போலீஸ் அதிகாரிகள் கருதுகிறார்கள். ஆகவேதான் அவரை இந்தியாவுக்கு கொண்டு வந்து தீவிரமாக விசாரிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். சரண்யா, கணபதி, இது குறித்து மேலும் பல தகவல்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.